ஸோ ஒரு சீசனில் ப்ராஸ்பரிட்டின்ற ஒன்று என்னுடைய லைஃப்பில் இல்லை. பட் அந்த ப்ராஸ்பரிட்டியை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அதை குறித்து கற்றுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், ப்ராஸ்பரிட்டி பற்றி நான் முதல்ல பேசினேன் சபைகளில். எங்கள் சபைகளில் என்ன பண்ணேன்னா செழிப்பு பற்றி பேசினேன். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு இல்லாத போது அதை பற்றி பேசுங்க. ஆமென். செழிப்பு இல்லாத காலகட்டத்தில் செழிப்பை பற்றி நான் முதலாவது பேச ஆரம்பித்தேன். நான் முதல்ல ஒரு சிடி போட்டேன். அந்த சிடிக்கு பேர் செழிப்பு. ஆனால் என் பாக்கெட்டில் என்ன கிடையாது, என் வாழ்க்கையில் இருந்தது சலிப்பு. நான் பண்ண பிரசங்கம் என்னது, செழிப்பு. ஸோ நமக்கு எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்தால் தான் சொல்லணும், நம்ம அனுபவிச்சாதான் சொல்லணும், நம்ம பார்த்தா தான் அதை சொல்லணுன்றது பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம். நானே சரியில்லை, நான் போய் என்ன ஊழியம் செய்கிறது தோணியிருக்கா? அப்படி இல்லைன்னா வேற மாதிரி தோணியிருக்கா? எவன் ஓகேமா இருக்கா நம்ம செய்வோம்? இல்லை, தோன்றதுல நிறைய விதம் இருக்குது. ஊரில் ஒரு வேன் சரி கிடையாது, நம்ம அப்புறம் என்ன நம்ம செய்வோம். அப்படி செஞ்சிட்டிங்களா? சில பேருக்கு அப்படி இருக்கும். ஒரு ஒரு கில்ட்டிக்குள்ளே இருப்பாங்க. நம்ம கரெக்டானால் தான் என்ன பண்ணணும், செய்யணும், நம்ம சரியான பிறகு செய்வோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். என் குடும்பமே இன்னும் ரட்சிக்கப்படல பிரதர், நான் போய் யாருக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன், எனக்கே ஒன்றும் எதுவுமே கரெக்டாக இருந்த மாதிரி இல்லை. ஒருவேளை இந்த எண்ணம் இல்லாமல் நீங்கள் எதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட கொஞ்ச நாள் உங்களுடைய ஜேர்னியில், உங்களுடைய பயணத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பாருங்களேன். எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நமக்கே அது வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி. எனக்கு இப்படிப்பட்ட கேள்விலாம் வந்திருக்குது. யாருக்காவது வந்திருக்குதா அந்த மாதிரிலாம்? என்ன மாதிரியே பேண்ட்டில் ஒரே நேரத்தில் கால் விடுறவங்க இருக்கிறீங்களா? 10 பேர் இருக்கிறீங்களா? நான் சில பேர்லாம் பறந்துட்டே விடுவாங்க. they are anointed. அப்படியே மேலே நின்று பேண்ட்டில் ஒரே நேரத்தில் என்ன பண்ணிவிடுவாங்க, 2 காலுமே விட்டுருவாங்க. அவங்க சூப்பர் நேச்சுரல். அவங்களுக்காக நான் இன்னைக்கு பேசலை. நான் பேசுகிறது ரொம்ப என்ன மாதிரி அப்பாவியா இருக்கிற ரொம்ப காமனான ஒரு க்ரௌடுக்கு தான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். ஓகே. ஸோ ஆனால் அது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது. ஆனால் கூட நான் கற்றுக்கொண்ட மனிதர்கள் எனக்கு சொன்னது என்னன்னா, ஆதியாகமம் 1 என்ன சொல்லுது தெரியுமா? இந்த பூமி எப்படி இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது. அங்கே கொஞ்சம் வச்சுடுங்க, அந்த கொஞ்சம் பேக். இந்த பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, ஆழத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தது, இருள் இருந்துச்சு. எல்லாம் சொல்லுங்க, ஒழுங்கின்மை, இருள், வேற என்னது, வெறுமை. சூப்பர், அருமை. ஒழுங்கின்மை, இருள், வெறுமை, இதெல்லாம் இருந்துச்சு. சில நேரம் இதை பட்சா நம்ம வாழ்க்கை பட்ச மாதிரியே இருக்கும். என்னங்க அப்படியே இருக்குது, ஆதியாகமம் 1 திறந்தாலே நம்மளை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்குது. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இப்படி தான் என் வாழ்க்கை கூட இரு. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் கூட தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது நான் சொல்கிறது ரொம்ப அடிப்படை. ஆனால் அந்த அடிப்படையே எப்போவுமே செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த பேசிக்ஸ், காலையில் எழுந்தவுடன் பல் விளக்கவும், பேசிக் ஒன்றே விட்டுருவீங்களா என்னங்க? குளிக்கவும் நல்லது, குளிக்கிறது உங்கள் சுற்றியில் உள்ளவங்களுக்கு நல்லது. அடிப்படையாக இருந்தாலும் தினமும் செய்கிறோம் இல்லையா? அது மாதிரி சில ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்கள் ரொம்ப பேசிக்ஸு. ஆனாலும் அந்த பேசிக் வச்சு தான் எல்லாம் என்ன பண்ணணும், செய்ய முடியும் பாருங்களேன். ஓகே. ஸோ ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, லெட் தேர் பி லைட். அவர் சொல்கிறாருங்க, வெளிச்சம். நீங்களே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு சொல்கிற ஒரு ப்ராஃபஸி சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் உண்டாக கடவது. லெட் தேர் பி லைட். சொல்லுங்க பார்க்கலாம், லெட் தேர் பி லைட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லெட் தேர் பி லைட். வெளிச்சம் உண்டாக கடவது. ஆமென். ஸோ அப்போ என்ன இருந்துச்சோ அதை ஆண்டவர் என்ன பண்ணல, பேசவே இல்லை. என்ன இருந்ததோ அதை என்ன பண்ணல, அவர் பேசவில்லை. எது இருக்க வேண்டுமோ அதை பேசினார்.
த லா ஆஃப் ஃபெய்த் அப்படின்றது என்னன்னா பாருங்க, த லா ஆஃப் ப்ராஸ்பரிட்டின்றது த லா ஆஃப் ஃபெய்த்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அதை சொல்ல வேண்டியதில்லை, ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வரும். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நல்ல தட்டலாம், நீங்களும் தட்டலாம். என்ன மாதிரி தட்டுறீங்க? எங்க ஊர்ல வேற எதையோ தட்டுவாங்க, அப்ப வர்ற சத்தம் மாதிரி. ஆமென். சிலருக்கு என்னன்னா, நம்ம மட்டும் தனியா தட்டிட்டோம்னா, தனியா தட்ட தெரிஞ்சாதாயா நீங்க செழிப்பீங்க. யாரும் தட்டாட்ட கூட நீங்க தட்டணும், அப்பதான் நீங்க தலைவர்கள். ஏமேன். கூட்டத்தோடு பண்ணீங்கன்னா நீங்க தொண்டர்கள். நீங்க தலைவரா இருக்கணும்னா துணிஞ்சு நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்யணும். ஆமென். ஆமா, யார் எதிர்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்யணும். அது முதல்ல கைத்தட்டத்துல இருந்து ஆரம்பிங்க. சூப்பர். ஓகே. த லா ஆஃப் ஃபெய்த் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒன்று வந்த பிறகு ஒன்று இருந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒன்று இல்லாத போது, ஒன்று வாழ்க்கையில் பார்க்காத போது அதை பற்றி என்ன பண்ணணும்? பேச வேண்டியது அவசியம். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு இல்லாத போது. இப்போ இன்னைக்கு நான் செழிப்புன்னு சொல்லும்போது கண்டிப்பாக முக்கியமாக நான் இன்னைக்கு சொல்கிற செழிப்பு ஃபைனான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி தான். ஆமென். ஃபைனான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி. ஆமென். பொருளாதார செழிப்பு. எல்லாம் சொல்லுங்க, பொருளாதார செழிப்பு. ஆனா செழிப்புன்னு சொன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் கிடையாது. ஆமென். ப்ராஸ்பரிட்டி இட்ஸ் மீன்ஸ் மணி அப்படின்றாங்க. நோ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, இட் இஸ் மெனி. ஆமென். நாட் ஜஸ்ட் மணி, இட் இஸ் மெனி. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு என்றால் பணம் மட்டுமல்ல, நல்ல மனமும் செழிப்பு தான், நல்ல குணமும் செழிப்பு தான். ஆமென். சந்தோஷம் ஒரு செழிப்பு தான், ஆரோக்கியம் ஒரு செழிப்பு தான். ஆமென். எதுவும் இல்லாட்டா கூட நல்லா சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க செழிப்பான ஆளு. ஆமென். ஏன்னா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கவலையா கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எதுவுமே இல்லாம எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷம். உங்க சுத்தில இருக்கவங்க தான் கவலையா இருக்கு. இப்படி ஒரு கவலையும் இல்லாம இருக்கானே. நம்ம ஊர்ல என்ன தெரியுமா, ஒருத்தன் கவலையே இல்லாம இருந்தானா அவனுக்காக கவலைப்படுவாங்க. நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு. இயேசுநாதர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு போட்ல, விட வேண்டியதானே? இவங்களுக்கு தூக்கம் போச்சுன்னா யாரும் வீட்டில் தூங்கக்கூடாது. எவ்வளவு ஒரு உயர்வான எண்ணம். அம்புட்டு பேரை எழுப்புவாங்க, இல்லைன்னா சட்டிப்பானை ஏதாவது உருளும், ஏதாவது நடக்கும், எழுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா நான் நிம்மதியாக இருந்தால் தான் அந்த வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த மாதிரி பாலிசி பாருங்க. நல்லா கவனிங்க. ஒன்று இல்லாத போது அதை பேசணும். எல்லாம் சொல்லுங்க, இல்லாத போது அதை பேசணும். ஆமென். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ பைபிளை திறந்தாலே ப்ராஸ்பரிட்டிக்கான விஷயங்கள் தான் பேசுது. எதை சொல்லிட்டு இருந்தேன்னா, ப்ராஸ்பரிட்டின்றது நாட் ஜஸ்ட் மணி, இட்ஸ் மெனி. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல. இப்போ இந்த கூட்டத்தை பற்றி என்ன பேசுவாங்க? பாங்க, பெங்களூர் கூட்டம் வந்து டக்குன்னு போட்டு டக்குன்னு செஞ்சிட்டோம். அதனால் இந்த கிரிட்டிக்ஸ்க்கு வந்து வீடியோ போடுறதுக்கும் டைப் பண்ணுறதுக்கும் டைம் கம்மியாயிடுச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போனதுக்கப்புறம் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டோம், அதனால் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் சொன்னாங்க, கர்நாடகா வீடியோலலாம் உங்களை பற்றி கிரிட்டிக்ஸ் இருக்குங்க அப்படின்ட்டு. நானே என் செய்தி இன்னும் மொழிபெயர்க்கலை. அதுக்குள்ள என்ன மொழிபெயர்த்து மற்ற இதுலலாம் என்ன பண்ணியிருக்காங்களாம், போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி இவர் பணத்தை பற்றியே பேசுவார் அப்படின்ட்டு. பாருங்க, எல்லா விஷயத்தையும் பற்றி தான் பேசணும். வெள்ளி பொண்ணு கொண்டு வந்திருக்கீங்களா? வெரி குட். வேற யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? ஓ, தேங்க்யூ 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 ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சில பேர் இருதயம் வந்து பதற வேண்டாம். என்னடா மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே நம்ம மீட்டிங்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு காமனாக தெரியும். சரியா? இது வந்து வரலன்னா தான் ஆச்சரியம். மக்கள் கொண்டு வந்து, இப்போது சென்னையில் நான் பேசும்போது சுகந்தி சிஸ்டர் வந்து இப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க.
எல்லாருடைய வாட்சி, மோதிரம், செயின் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. பாஸ்டர் பாலசேகர் பிரசங்கம் பண்ண போறாரு. இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எந்த ஊழியக்காரருக்கா இருக்குமா? அப்படின்னா என்ன, நான் போய் யாரையும் என்ன பண்றது இல்லை, ஏதாவது கத்தி காட்டி அந்த மாதிரி வழிபறியெல்லாம் பண்றதே கிடையாதுங்க. ஐ எம் ப்ரீச்சிங் வேர்ட் ஆஃப் காட். நான் கடவுளுடைய வார்த்தையை உயர்த்தும் போது இந்த பொண்ணு வெள்ளியும் என் காலில் விழும். ஆமென். அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென். நீங்க உயர்த்த வேண்டியதை உயர்த்தினீங்கன்னா வர வேண்டியதெல்லாம் தன்னா வந்துடும். ஆமென். நான் பெங்களூருக்கு வந்து ஊழியமே ஸ்டார்ட் பண்ணல. நேற்றுக்கு மட்டும் 1 லட்சத்துக்கு மேல ஆஃபரிங்ஸ் வந்துடுச்சு. நேற்றுக்கு வந்து யாராவது கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நான் நீங்க இன்னைக்கு பாருங்க, நீங்க கத்துக்க போறதுன்றது the realm of prosperities. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பின் மண்டலம். இன்னைக்கு என்ன உங்களுக்கு நான் போதிக்க போறேன்னா, the realm of prosperities, செழிப்பின் மண்டலத்தை எப்படி உருவாக்குவது, அந்த மண்டலத்தில் எப்படி நீங்க வாழ்றது அப்படின்றத இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பேச போறோம். ஆனா நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த ஊருக்கு போனாலும், எந்த பிசினஸ் பண்ணாலும், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும், உங்களை நோக்கி வியாபாரங்களும் பணங்களும் வெள்ளியும் பொன்னும் பதவியும் வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென், ஆமென். அது ஏன் சிலருக்கு வருது, சிலருக்கு வர மாட்டேங்குது? why rich get rich, poor get poor? அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய பிரின்சிபிள்ஸ் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய பிரின்சிபிள்ஸ். certain spiritual law இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன பண்ண போறோம், சொல்ல போறோம். அதனால எனக்கு மட்டும் வராது, உங்களுக்கும் வரும். ஆமென். அதனால இது இப்போ சுகத்தை பத்தி பேசினா அந்த இடத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. யாரோ ஒருத்தன் கையை தூக்குனா கூட அவனை கூப்பிட்டு உனக்கு சோமாயிடுச்சுன்றோம். சார் அந்த மைக் எடுக்க வந்தேன் சார், என்ன பிடிச்சி விட்டு நம்ம எப்படி வேலை பார்ப்போம் பாருங்களேன். ஆமா, எப்படியோ சுகம் என்ன பண்ணுது, நடக்கணும் எதிர்பார்ப்போமா மாட்டோமா? எதிர்பார்ப்போம். அதே மாதிரி செழிப்பை பத்தி பேசும்போது இதெல்லாம் வெளிப்படும். அதனால பயப்படக்கூடாது. பேசிட்டே இருக்கும்போது உங்க அக்கௌண்ட்டுக்கும் வரும். இப்ப எவ்வளவு பேர் தட்டுறாங்க பாருங்களேன், விவரமான ஆள்களுங்க. எனக்கு வந்ததுன்னு ஒண்ணு, ராஜ்குமார் பிரதர் தானே, அவர் எப்பவுமே கொடுப்பாரு. அப்படியே பாக்குறீங்க, உங்களுக்கு வரும். ஆமென். சோ இன்னைக்கு அந்த மண்டலம் திறக்கப்படுகிறது. ஆமென். நிச்சயமா சொல்றேன், ஐ ஓபன் தி realm of prosperities. ஆமென். இந்த இடத்துல இருந்து நிற்கிற எல்லா பிள்ளைகள் மேல, இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற எல்லா தேவ ஊழியர்கள் மேல, எல்லா பிசினஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் மேல. யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்க? இவ்வளவு பேரா? மற்றவங்களாம் கிங்டம் பிசினஸா? ஓகே, ஃபாதர்ஸ் பிசினஸ். ஓகே ஓகே, எல்லார் மேலையும் அதை நான் திறக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நான் கை வைக்கணும்ன்றதுலாம் இல்லை, இந்த அட்மாஸ்பியரே மாறும் பாருங்களேன். ஆமென். நான் கொஞ்ச நேரத்தில் நீங்க அதை பார்ப்பீங்க. ஆமென். இந்த அட்மாஸ்பியரே அப்படி சேஞ்ச் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த மண்டலமே அப்படி மாறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். பிளஸ் யூ சிஸ்டர். நான் பாருங்க, நான் என்ன இப்படி பிரசங்கம் பண்ண விடாம இருந்தா என்ன பண்றது? எல்லாம் சொல்லுங்க, realm of prosperities. ஆமென். ஆண்டவர் பாருங்க, இந்த பூமியில ஒரு realm ஓபன் பண்ணாரு. அந்த realmக்கு பேரு the garden of Eden. அந்த realmல பொன்னு விளைஞ்சிச்சு. எல்லாம் சொல்லுங்க, பொன்னு விளைஞ்சது. ஆமென். கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த பூமி பொன் விளையிற பூமி. ஆனா இப்போ புல்லு கூட முளைக்க மாட்டுக்கு. எந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கோம் பாருங்களேன். ஆனா இப்போ மறுபடியும் மெய்யான சுவிசேஷம் வரும் பொழுது இந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஆமென், ஆமென். Water in the wilderness. Amen. Not only water, gold in the wilderness. Amen. Prosperity in the wilderness. Amen. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அவர் எங்களை எங்க கொண்டு வந்து விடுறாரு? He brought us unto the thank you bro, bless you. He brought us unto the wealthiest place. எல்லாம் சொல்லுங்க, wealthiest place. நல்லா சொல்லுங்க, wealthiest place. இன்னைக்கு வந்து சில வார்த்தைகளை நீங்க உங்க வாயில சொல்லிக்கிட்டே இருக்கீங்க.
சில வார்த்தைகள் என்ன பண்ணிட்டுறீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்க வாய் தான் உங்களை செழிக்க வைக்கின்றதே நிறைய பேருக்கு தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜாய்ஸ் மேயர், யாருக்கெல்லாம் ஜாய்ஸ் மேயர் தெரியும்? உங்க ஏரியா மேயர் இல்லைங்க, அந்த மாதிரி மேயர் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா அவருங்க அவங்க வந்து ஒரு புக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, உங்க வாழ்க்கைக்கான பதில் சொல்லுங்க எங்க இருக்கு, உங்க மூக்குக்கு கீழே. மீ அண்ட் மை பிக் மவுத், அதான் அந்த புத்தகத்து பேர். நானும் எனது பெரிய வாயும். புக்ஸ் பேர் எப்படி பாருங்க, நானும். சில பேருக்குலாம் பெரிய வாய் தானே, சைஸ்ல சொல்லல, சைஸ்ல உண்டியல் வாய் மாதிரி இருந்தாலும் பேச்சில் எப்படி இருக்கு, வேற மாதிரி இருக்குது பாருங்களேன். நானும் எனது பெரிய வாயும். அது கீழே சப்டைட்டில் கொடுத்துருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா? உங்கள் வாழ்க்கைக்கான பதில் உங்கள் மூக்குக்கு கீழே. எல்லாம் சொல்லுங்க, மூக்கு கீழே தான் ஆன்சர் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தீங்களா டேபிள் கீழே? இன்னைக்கு காலையில சொல்றேன், டேபிள் கீழே இல்லை, எங்க இருக்கு? மூக்கு கீழே. எல்லாம் சொல்லுங்க, மூக்கு கீழே. அப்போ நான் சில வார்த்தைகளை சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரொனவுன்ஸ், உங்க வாயை திறந்து என்ன பண்ணுங்க, அதை பேசிட்டே இருங்க. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பான இடம், செழிப்பான இடம். ஆமென். He brought us unto the wealthiest place. எல்லாம் சொல்லுங்க, wealthiest place. ஏற்கனவே உங்க பெங்களூர் பார்த்தா இப்படி தான் இருக்கு. ஆமா ஆமா, 15 நிமிஷம் பார்த்தேன் நான். ஒரு ஒரு 1/4 மணி, எங்கள் ஊரில் இருந்தால் அது 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். உங்கள் ஊரில் பார்த்தா காலையில் தான் போய் சேரணும். அப்பமே தெரிஞ்ச இது எவ்வளோ பறந்து விரிந்த ஊர். நாங்கள் இப்படிங்கிறதுக்குள்ளே பறந்து போயிடுவோம். ஆனால் உங்கள் ஊர்லலாம் இனிமேல் ஹெலிகாப்டர் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு வளமையான ஒரு ஊரில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வளமையான ஊரில் நீங்கள் இன்னும் வளமையாக இருக்க போகிறீங்க. ஆமென். ஐ ஸ்பீக் மோர் ப்ராஸ்பெரிட்டிஸ். எல்லாம் சொல்லுங்க, மோர் ப்ராஸ்பெரிட்டிஸ். ஆமென். நாட் ஜஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி, மோர் ப்ராஸ்பெரிட்டிஸ். எல்லாம் சொல்லுங்க, மோர். நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு எண்ணம் என்ன, பிலீஃப் என்ன அப்படின்னா, தேவை ஆனால் ரொம்ப இருக்க கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, அதுக்கு பேர் தான் பாவர்ட்டி. உங்களுக்காக மட்டும் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, தரித்திரம். பெருசாக ஒன்றும் கேட்கறது இல்லை. ஆண்டவரே எனக்கு தாரும், என் மனைவிக்கு தாரும், என் பிள்ளைக்கு தாரும், எங்கள் வீட்டு நாய்க்குட்டிக்கு தாரும். இதை தாண்டி ஒன்றும் பெரிய ட்ரீம்ஸு கிடையாது. ஆனால் கடவுள் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டு வந்திருக்காங்கன்னா, ஏதோ உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, நீங்கள் பல பேருடைய தேவையை சந்திக்கிறவர்களாய் நீங்கள் வாழும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஸோ நான் நம்புகிறேன். bless you brother, bless you brother, bless you sister. நீங்கள் பல பேருடைய தேவை என்ன பண்ண போகிறீங்க, சந்திக்க போகிறீங்க. ஆமென். ஸோ இது நடக்குமா நடக்காதா, இது ஏதோ உதார் விடுறாங்களா? எங்க ஜோஷுவா ஒரு வார்த்தை சொல்லுவான், உருட்டு. என்னது? அதாவது திருட்டுக்கு மாடல் வேர்டு. என்னது? உருட்டு. சரியான உருட்டுப்பா அப்படிமா. எனக்கு முதல்ல தெரியவே இல்லை. அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்களே பாருங்க. அங்கேருந்து இங்கே வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக நான் வந்திருக்கிறேன், அது என் வேலையே இல்லை பாருங்களேன். அப்படிலாம் கிடையாது. உங்களை மாதிரி நானும் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் உட்கார்ந்துருந்த போது ஒரு வெளிச்சம் என் மேலே அடிச்சிச்சு. அது எனக்கான வெளிச்சம் அல்ல, அது தேசத்துக்கான வெளிச்சம், ஜனங்களுக்கான வெளிச்சம். ஆமென். அதை எங்கெல்லாம் போய் நான் சொல்கிறேனோ, எங்கெல்லாம் அதை மக்கள் கேட்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையிலையும் அந்த வெளிச்சம் அடிக்கிறத நான் பார்க்குறேன். ஆமென். அதனால் நான் சொல்கிறேன், இந்த நாளுக்கு அப்புறம் உங்கள் பொருளாதாரம் வேற நிலைகளுக்கு அது போக ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் பிஸ்னஸ் வேற லெவலுக்கு அது போக ஆரம்பிக்கும். ஆமென். அது வெறும் நம்பிக்கையாய் மட்டுமல்ல, நம்பிக்கையாகவும் வர்றது நல்லது தான். ஹோப் இஸ் குட். ஹோப் மீன்ஸ் the constant expectation of good. நம்பிக்கைன்றது என்ன? எனக்கு நல்லது நடக்கும் என்கிற ஒரு தொடர்ச்சியான எதிர்பார்ப்புக்கு பேர் தான் என்னது? நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நல்லது நடக்கும்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னும் சொல்லட்டுமா? உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஆமென். நல்லது மட்டுமே நடக்கும். bless you ஐயா. bless you. உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஆமென். only good things. ஆமென். நாங்க இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இவ்வளோ கெட்ட உலகத்துல என்ன சொல்றீங்க? நல்லது மட்டும் நடக்குன்னா கெட்டது கூட உங்களுக்கு நல்லதா மாறும்ன்ற. தீமைகள் கூட இந்த கால வேளையில உங்களுக்கு நன்மைகளாய் மாறும். இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த தீமைகள், மனிதர்கள் பண்ண தீமைகள், உறவுகள் செய்த தீமைகள், அரசாங்கமோ யாரோ உங்களுக்கு செய்த தீமைகள், மனிதர்கள் செய்த அநீதிகளை கூட அத்தனை குப்பையையும் கர்த்தர் உரமா மாற்றி உயர்வாய் மாற்றி உங்க வாழ்க்கையை உயர்த்த அவர் வல்லவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் பாருங்க. bless you மா, bless you. கர்த்தர் பாருங்க, உங்களுடைய நல்லதுல மட்டும் வேலை செய்யற தேவன் கிடையாது, உங்க குப்பையிலையும் வேலை செய்வார். ஆமென். நீ காலையில் நான் சொல்லட்டுமா? ப்ரொஃபெட்டிக்கலி உங்கள் குப்பைகள் கோபுரங்களாய் மாறுகிறது, உங்கள் கிறுக்கல்கள் ஓவியங்களாய் மாறுகிறது. ஆமென். வாழ்க்கையில வந்த சில பாதிப்புகள் சாதிப்பாய் மாறுகிறது. ஆமென். தேவன் அப்படி அதை டேன் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். அதுதான் கிரேஸ், அதுதான் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த மண்டையில இருந்து நான் பேசுறத கேட்க கூடாது, இருதயத்துல இருந்து கேட்கணும். அதுக்கு தான் முதல்ல உங்களை ரெடி பண்றேன் நான். ஏன்னா நமக்கு நிறைய தவறானது போட்டாங்க. இது புதுசா இப்போ பெங்களூருக்கு கொள்ளடிக்க வந்திருக்காங்க. கொள்ளடிக்க வரலங்க, நல்ல வெள்ளடிக்க வந்திருக்கேன். அம்மா தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்மா. விமலா சார் தேங்க்யூமா, தேங்க்யூமா. அப்போ அப்படி யோசித்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரணமான ஆள். எனக்கு இறையியல், நேற்றுக்கு கூட நம்ம சாம் சொன்னார், நான் பைபிள் படித்து பாஸ்டர் ஆகலைங்க, நான் பாஸ்டர் ஆன பிறகு தான் பைபிளே படித்தேன் அப்படின்னாரு சாம். இது தெரியாமல் நிறைய விசுவாசி வந்துட்டாங்களோ. நான் அப்போ சாம்கிட்ட சொன்னேன், சாம் பாஸ்டர் ஆன பிறகு பைபிள் படிக்கிறதா ரொம்ப கஷ்டம். புரியல, சரி விட்டுருங்களேன், நீங்களாம் கொஞ்சம் நல்ல மனசுக்காரங்க. அதுக்கு முன்னாடி படிப்பாங்க, ஆன பிறதான் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. சனிக்கிழமை கடந்து எதாவது தேடிட்டு இருப்பாங்க. இது முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, ஏதாவது ராங் திங்கிங்ஸ் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணிடுங்க, போட்டுருங்க. இந்த விமலா அம்மா இதுக்கு இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட் டைமு. நான் எதுவும் கொடுத்தேன்னா உங்ககிட்ட? இல்லை இல்லை. ஏன்னா நீங்க ஒரு தெளிவோடு உட்கார்ந்தாதான் நான் பேசுறதெல்லாம் கேட்பீங்க. ஓ இதெல்லாம் உண்மைதான் போல, மெய்யாகவே ஆண்டவர் கிரியை செய்யறாருப்பா அப்படி. ஏன்னா நீங்க எம்புடி ஏமாத்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மனிதர்களோ இல்லை எத்தனையோ இடத்துக்கு போய் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, நிறைய ஏமாற்றங்களை உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்கிறீங்க, சந்திச்சிருக்கீங்க. அதனால இப்ப யாராவது வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்ன தோணும்? முதல்ல நம்புற மாதிரி தெரியலையே, இதுகள் முகரக்கட்டைகள் எல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் வேற ஜிப்பா வேற போட்டு வரல, ஒரு டிஷர்ட் போட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். வழக்கமாக கோட்டு கிட்டலாம் எடுத்துகிட்டு போவேன், என் கோட்டை வீட்டில் கோட்டை விட்டு வந்துட்டாங்க. இதைத்தான் எல்லாரும் கோட்டை விட்டாங்கன்றாங்களோ என்னமோ தெரில. அதனால பரவாயில்லன்னு பார்த்தேன். உங்கள் ஊர் வேற குளிராக இருக்கா, அந்த அன்னி போட்டு வந்துட்டேன். எதையுமே மாற்றிக்க வேண்டியதான் நமக்கு ஏற்ற மாதிரி. அதான் செழிப்புங்க. ஆமாம், எது ஆனாலும் அது உங்களுக்கு சாதமாக மாற்றிக்கணும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா, இது யாருக்கோ செய்யும், இதில் ஏதோ ஏமாற்று இருக்குது, இது கள்ள உபதேசமா நல்ல உபதேசமானு ரொம்ப போட்டு என்ன பண்ணாதீங்க, குழம்பாதீங்க. அப்படின்றதுக்கு தான் முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, இதை பற்றி ஒரு பெரிய வெளிச்சம் இல்லாத ஒரு பின்னணியில் தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், இருந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் இந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுத்தார், நான் அதை நம்பினேன். இப்போ சில பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, டைரக்டாக கேட்க மாட்டாங்க, உங்கள் அப்பா எதுவும் பிஸ்னஸ் மேனா அப்படி கேட்பாங்க. எது கேட்குறாங்க தெரியுதுல்ல, உங்கள் ஒய்ஃப் கவர்மெண்ட் ஜாப்பா, ஜோசுவா பார்க்குறது தான் அவளுடைய ஒரே ஜாப்.
இப்படி ஒன்றுனா கேட்பாங்க. எது கேட்குறாங்கன்னா, எப்படி உங்களுக்கு வருது, எப்படி உங்களுக்கு வருது? ஏதாவது வெளிநாட்டிலேருந்து லிங்க் ஏதாவது இருக்கா? ஃபாரின் லிங்க், வெள்ளைக்காரங்க கார்டு எதுவும் கொடுத்துருக்காங்களா? கார்டுலாம் இல்லைங்க, கார்டு தாங்க அப்படின்னா நம்ப மாட்டேக்கான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கார்டு இல்லைங்க, காடுங்க. இந்த காடு கிடைச்சா செழிக்கலான்னு ஒரு கும்பல் அலையுது. யாராவது வந்துட்டா போதும், உடனே அவங்கள பிடிச்சி அவங்களோட ஃபோட்டோ எடுத்து அவங்களோட தொடர்பு இதாக்கி ஒன்று அவங்களோட ஃபோட்டோ எடுப்பாங்க, இல்லை நம்ம ஊரில் ஏழைகளோடு உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்தியா இஸ் பூரஸ்ட் கண்ட்ரி, தி ஆர் லிவிங் இன் கோனி அப்படின்னு சாக்குக்குள்ளே போய் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு பாருங்க, ஏழைகள் வாழும் நாடு, ஏதாவது ஃபண்ட் அனுப்பு அப்படின்ட்டு. நேற்று கிரண் எசைக்கேல் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருந்தேன். அப்போது கிரண் சொன்னார், அவர் போன ஒரு நாட்டில் ஒரு ப்ராஃபிட் வந்து இவர் ஒரு ஆஃபரிங் கொடுத்துருக்கிறார், அதை வாங்கியிருக்கிறார். வாங்கிட்டு அவர் சொன்னார், எனக்கு காணிக்கை கொடுத்த முதல் இந்தியனே நீ தான்ப்பா அப்படின்னா. நம்ம சாட்சியெல்லாம் எந்த அளவு இருக்கு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு இப்போ காலையில் குழப்பமா இருக்கும், நம்மளை பாராட்டி பேசுறாரா இல்லை இவர் திட்டுறாரா அப்படின்ற மாதிரி தானே யோசிக்கிறீங்க. ஏன்னா நமக்கு வாங்கி தான் பழக்கன்ற மாதிரி ஊர் பூரா என்ன வாங்கி வச்சிருக்கிறோம், பேர் தான் வாங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் முதல்ல ஒரு இந்தியர் போய் என்ன பண்ணுறாரு, கொடுத்த உடனே அப்படி பார்க்குறாரு, உண்மையிலே நீ இந்தியன் தானா அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், அந்த நாளெல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். ஆமென். உங்க கையை பார்த்து சொல்லுங்க, இந்த கை வாரி இறைக்கும். ஆமென். பாருங்க, நான் இதை பிரசங்கம் பண்ற ஆளு கிடையாது. நேத்தைக்கு உங்க ஊர்ல 10 லட்சம் ரூபாய் நான் விதைச்சிருக்கிறேன். நேத்தைக்கு எல்லாம் வர்றது மட்டும் ஓடு பாக்குறீங்கல்ல, அது எப்படி வரும்? விதைப்பும் மறுப்பும். எல்லாம் சொல்லுங்க, விதைப்பும் மறுப்பும். இதுவும் ஒரு பிரின்சிபல்ஸ் தான். பாருங்க, நான் ஒவ்வொன்றா பேசும் இதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொன்றா பேசுவேன் நான். ஆனால் பேசும்போதே அதெல்லாம் முக்கியன்றதை என்ன பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாம் சொல்லுங்க, விதைப்பும் மறுப்பும். ஆமென். பார்த்தா ஒரு அழகான பில்டிங்ஸ், இதுக்காக நம்ம விதைக்கணும்னு சொல்லி உங்கள் ஊரில் நேற்றுக்கு நான் ஷோ பண்ண அமௌண்ட்டு 10 lakhs. புரியுதுங்களா? எனக்கு ஆசை தான் கோடி கொடுக்கணுன்ட்டு, ஆனால் இப்போ தான் லட்சம் விதைக்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன். ஆமென். ஸோ சீக்கிரமாக கோடியில் நம்ம விதைப்போம். ஆமென். அந்த நாள் வருகிறது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ராஜ்யம் ஒன்றும் கஞ்சத்தனமான ராஜ்யம் கிடையாது. ராஜ்யம் வந்து தாராளத்தின் ராஜ்யமா இருக்கிறது. ஆமென். நீங்க வந்திருக்கிற ஊரு, நீங்க வந்திருக்கிற தேவன் எல்லாமே செழிப்பானதா அது இருக்கிறது. ஆமென். இதை முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. ஓகே. ஸோ அதனால எந்த மந்திரமும் இல்லை, எந்த மாயமும் இல்லை. அப்பா சொல்றாரு, நான் சொல்றேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த மந்திரமும் இல்லைங்க, எந்த மாயமும் இல்லை, எந்த தந்திரமும் இல்லை, எதுவும் ட்ரிக்லாம் பண்ணல. நோ ட்ரிக்ஸ். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நேற்று கிரண் இன்னொரு வார்த்தை சொன்னார். ஆனால் நாங்களாம் வந்து ஆட்களை கூப்பிட்டு ப்ராஃபஸி பண்ணுறோம். அப்போ தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, விதைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேர்ட் ஆஃப் காட் பேசிகிட்டு இருக்கும்போது விதைக்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் நார்மல் அப்படின்னு சொன்னார். ஆமென். நான் யாரையும் பிடிச்சி தனியாக கூப்பிட்டு எதுவுமே பண்ணல. நான் காமனான இதான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படி பேசும்போது ஜனங்க வந்து நிலப்பத்திரத்தை உங்கள் காலில் வைக்கிறதையும், கார் சாவியை உங்ககிட்ட கொடுக்கறதையும், இந்த ஊரில் தான் இப்படிலாம் இது ஏதோ நடக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த அவங்க பெட்டிஷியா அவங்க டீம்ஸ்லாம் வந்திருக்காங்க, கேளுங்க. ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது, அவங்க தான் சாட்சி. பாருங்கள், உங்கள் ஊருக்காரங்களே நாங்கள் சாட்சியாக வச்சுருக்கிறோம். ஆமென். என்னென்ன கண்ணு முன்னாடி அவங்க பார்த்தாங்க, என்ன நடந்ததுன்றத அவங்க பார்த்தாங்க. இன்னைக்கு காலையில் கூட என்ன பண்ணீங்க, பார்த்தீங்க. இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பீங்க.
ஆமென். உங்க பர்ஸ் பத்திரம், உங்க வாகனங்கள் பத்திரம், ஆமென், என்ன வேணாலும் நடக்கும். ஆமென். அதுதான் அது என்ன தெரியுமா, அது அந்த ஆவியானவர் உங்க மேல இறங்கும் போது உங்களுக்கு இந்த காசு பணம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். அந்த அந்த கிவிங் ஸ்பிரிட் உங்க மேல வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். அது ஒண்ணுமே கிடையாது. 10 லட்சம் ரூபாய் அப்படி தூக்கி கொடுக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு நாள்ல வருது இல்ல. அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள ஒர்க் பண்ணி கடைசியில பாருங்க 10 lakhs அப்படியே நம்மளுக்கு கொடுக்கிற மாதிரி கடவுள் நமக்கு செய்யறாரு பாருங்களேன். ஆமென். சோ இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போகிற இன்னொரு ஆவி கிவிங் ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க கிவிங் ஸ்பிரிட். ஆமென். மக்கள் தரித்திரத்தில் இருப்பதற்கு காரணமே இந்த ஸ்பிரிட் அவங்க பெறாததுனால. இட் இஸ் காட் ஸ்பிரிட். ஒருத்தர் கேட்டாரு, கிவிங் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்டா நியூ டெஸ்டமெண்டா, புதிய ஏற்பாடா? நான் சொல்றேன், உனக்கு கொடுக்கிற ஏற்பாடு இருக்கா இல்லையா? இவங்க என்னன்னா இவங்க வந்து இது ஓல்டா நியூன்றது பிரச்சனை கிடையாது, வேண்டான்னு யார் சொல்லுவா? புரியுதா உங்களுக்கு? இவன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவான், ஒருத்தர் போய் ப்ராஃபஸி கேட்பார், அது ஓகேன்னு எவன் சொல்றானோ அவன் தான் ப்ராஃபட். அது வரைக்கும் மற்றவங்களாம் யாரு? போலி ப்ராஃபட்டு. அது மாதிரி இவருக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது. ஆனா சும்மா கேட்குறது, அது கிருபையில் இருக்கா? தசம பாகம்லாம் பைபிள்ல உண்டா? இப்ப உண்டுன்னா நீ கொடுக்க போறியா? உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி? அதாவது உன் மண்டையில கொடுக்க கூடாதுன்றதே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்றேன், கிவிங் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்டா நியூ டெஸ்டமெண்டா, கிரேஸா லாவான்றதெல்லாம் தாண்டி கிவிங் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். I tell you, it's not a doctrine, it's a characters of God. Amen. Our God, our daddy God is a giver. Amen. அவர் கொடுக்கிறவர், அவ்வளவுதாங்க. அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்லோருக்கும் கொடுப்பார், பொல்லாதவனுக்கும் கொடுப்பார், கெட்டவனுக்கும் கொடுப்பார், நன்றி கெட்டவனுக்கும் கொடுப்பார். ஹலோ, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல கத்தரை தூச்சிக்கிட்டே இருந்தா கத்தர் உனக்கு கொடுப்பார். சரி, பாட்டு பாடிட்டே உன் பைய வேற பாக்குறது. ஒரு பாட்டு பாட்டேன், ஒன்னும் வரலையே, அக்கௌண்ட் பார் இப்படியே இருக்கிறாங்க. ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, அவர் யாருக்கு கொடுக்கிறாரு? துரோகிகளுக்கு, நன்றி கெட்டவர்களுக்கு கூட கொடுக்கிற அளவுக்கு அவர் ஏராளமானவராய் தாராளமானவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. துரோகிகளுக்கு கூட கொடுப்பாரு, நன்றி கெட்டவங்களுக்கு கூட அவரே கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, giving is the nature of God. Giving is not a doctrine. டாக்டரினா சொல்லித்தரோம், ஆனா அது டாக்டரின் கிடையாது. அது என்னது? கிவிங். இட்ஸ் அபவுட் காட். அது தேவனை பற்றிய காரியமா இருக்கிறது. அவரை மாதிரி கொடுத்தால் யாருமே கிடையாது. ஆமென், ஆமென், ஆமென். நிலங்களை வளங்களை எல்லாத்தையும் கொடுத்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா சொந்த குமாரனே கொடுத்தார். ஆமென், ஆமென். God gave his only begotten son Jesus. ஆமென். அப்ப கடவுள் மாதிரி கொடுக்கிறவங்க யாருமே கிடையாது. கடவுளுடைய தன்மை என்னதுதான்? கொடுப்பது. எல்லாம் சொல்லுங்க, கடவுளின் தன்மை கொடுப்பது. ஆமென். இப்ப புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? லாவா கிரேஸா? பெந்தே கோஸ்தேயா? வெந்தே கோஸ்தேவா? எந்த கோஸ்தே நீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என் அப்பா வாரி வழங்குகிறவர். My dad is a giver. Giving is the ultimate nature. Amen. அவருடைய தன்மையில ரொம்ப பிரதானமானது, அவருடைய தன்மையில ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு காரியம் என்னவா இருக்குதுன்னா கொடுப்பது. ஆமென். அப்ப தேவன் அப்படி இருக்கிறார் பாருங்களேன். சோ இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் உங்க மேல இம்பார்ட் பண்ணப்படும். ஆமென், amen. Giving spirit. Amen. Father, in the name of Jesus, I release that spirit of giving. The spirit of giving. Amen. ஏன்னா உங்களை தரித்திரத்தில் வச்சிருக்கிறது எது தெரியுமா? சுயநலமும் பயமும் உங்களை தரித்திரத்தில் வச்சிருக்குது. ஆமென். ஆமா, அதுதான் தரித்திரத்தில் வச்சிருக்குது. யாருக்கும் எதையும் கொடுத்துறாத, ஏதாவது கிடைச்சா எடுத்து வச்சுக்கோ, யாருக்கு எதையும் தந்துடாத அப்படின்ற புத்தி தான் ஒரு மனுஷனை என்னவா வச்சிருக்குது?
ஏழைய வச்சிருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது வாரி இறைத்தான். ஆமென். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆமென். சோ நீ காலையில இது எல்லாம் உங்க மேல திறக்கப்படுகிறது. ஆமென். தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். என்ன அர்த்தம்? இது ஒரு ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க கிவிங் ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க கொடுப்பது என்பது ஒரு ஆவி. இட்ஸ் a nature of God. இட்ஸ் a spirit. அந்த ஸ்பிரிட் உங்க மேல வரும் பொழுது நீங்க 10ல் 1 கொடுக்கறதா, 20ல் கொடுக்கறதா, 30ல் கொடுக்கறதாலாம் இருக்க மாட்டீங்க. பர்ஸ் அப்படியே திறந்து கொட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆமென், ஆமென், ஆமென். வங்கியில இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, தங்கம் வருதா வெள்ளி வருதா, நீங்களா டைமண்டே வந்திருக்குது பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க கிவிங் ஸ்பிரிட். சொல்லுங்க கிவிங் ஸ்பிரிட். ஓ மாக்லா சேட்டே லேப்ரே கேச்சாலா. உங்கள்கிட்ட இருக்கிற பணம்ன்றது நீங்க ஐஸ்வர்யவான்றதுக்கு அடையாளம் கிடையாது. உங்களுக்குள்ள நான் தேவ குமாரன், தேவனுடைய புத்திரன், கடவுளே எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். இதுதான் செழிப்பின் அடையாளங்களாக இருக்கிறது பாருங்களேன். ஆமென். அந்த ஸ்பிரிட் உங்க மேல வரும் பொழுது, அந்த ஆவி உங்க மேல வரும் பொழுது, உலகத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்குது, அது வெளியில போயிடும். மதத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்குது, அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? வெளியில போயிடும். இந்த உலகத்தின் ஆவி, மதத்தின் ஆவின்றது என்ன? தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறது, தனக்கானதை பற்றி மட்டுமே சிந்திக்கிறது. ஆனா தேவனுடைய ஆவி உங்க மேல வரும் பொழுது நீங்க உங்க கனவு, உங்க எண்ணம், உங்க திட்டம்லாம் ரொம்ப பெருசா மாற ஆரம்பிச்சிடும். நீங்க உங்களுக்காக மட்டும் யோசிக்க மாட்டீங்க, ஊருக்காகவே யோசிப்பீங்க. ஆமென். உங்க தேசத்துக்காக நீங்க யோசிப்பீங்க. ஆமென். நீங்க வாழ்ற நகரத்துக்காக நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா தேவனுடைய ஆவி அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, ஒருத்தனுடைய ஆவிக்குரிய அளவுகோல் எதுல இருக்கு தெரியுமா? அவன் போடுற அல்லேலூயால இல்ல. அதெல்லாம் ஈஸியா போட்டுருவான். இயேசு வராரு, ஒரு பணக்காரன் ஓடி வர்றான். ஓடி வந்து என்ன பண்றான்? முழங்கால் போடுறான். முழங்கால் போட்டு என்ன சொல்றான்? நல்லவரே, நல்ல போதகரே, வல்ல போதகரே. தம்பி காணிக்கை எடுக்க போறனோன்னு ஓட்டான். காசுன்னு என்ன பண்ணிட்டான்? ஆளையே காணும். டேய், நீ முழங்கால் போட்டது என்ன, கண்ணீர் விட்டது என்ன, அல்லேலூயா சொன்னது என்ன? ஆனா பணம் என்ன பண்ணிட்டான்? மூஞ்சே மாறிடுச்சு. பைபிள்ல போட்டிருக்குது, அவன் துக்கத்தோடு போனானா. இயேசுநாதர்கிட்ட வந்து துக்கமா போன ஆள் இருக்காங்க. ஹலோ, அப்பனா என்ன சொல்ல வர்றேன்னா, ஒருத்தருடைய ஸ்பிரிச்சுவல் மெஷர்மெண்ட், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவுகோலை நீங்க எதை வச்சு படிக்க முடியும்னா, அல்லேலூயாலயோ முழங்கால எல்லாம் கிடையாது. கிவிங், கிவிங். ஆமென். எல்லாம் சொல்லுங்க கொடுப்பது மாபெரும் அளவுகோலா இருக்கிறது. ஆமென். பணத்தை மட்டும் இல்ல, மன்னிப்ப, அன்ப, பாராட்ட. ஒரு ஆவிக்குரியவன் என்ன தெரியுமா? எதையாவது உடனே கொடுத்துக்கிட்டே இருப்பான். சிம்பிளுங்க, சிம்பிள். எல்லாம் சொல்லுங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். எப்பவும் அதான், இது கொடுத்துருவோமா? யாராவது வந்தா இவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் தரித்திரம். இவர்கிட்ட இருந்து என்னத்தை உறிஞ்சிக்கலாம், என்னத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அதுதான் தரித்திரம். பணம் இருக்குது, பணம் இல்லாதது கிடையாது. நான் சொல்ல டெஃபினேஷனை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. பணம் இருக்குது, பணம் இல்லைன்றதை வச்சு செழிப்பையும் தரித்திரத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது? டிஃபைன் பண்ண முடியாது. ஒருத்தன் ஏழையா இருந்தா கூட, காசே எதுவும் இல்லை, ஆனா எப்பவுமே அவன் மனசு என்ன யோசிக்குது? யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது தரணும்னு யோசிக்கணும். அவன் பெரிய கோடீஸ்வரன் சொல்றேன் நான். அவன் பெரிய செல்வந்தனா இருக்கிறான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். எல்லாம் சொல்லுங்க, சிந்தை உள்ளவன். சிறுமைப்பட்டவனுக்கு கொடுக்கிறவன் இல்ல. இப்பெல்லாம் கஷ்டப்படுறாங்களே, நம்ம ஏதாவது செய்யணுமேன்னு ஒருத்தன் யோசித்தானா, அவன் செழிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். அவனுடைய வளமை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென்.
எந்த மனுஷனை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஏதாவது அவன்கிட்ட புடிங்க முடியுமான்னு யோசிக்கிறத விட்டுட்டு I want to give something. I want to give something. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I want to give something. Amen. ஏதோ ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ சேர் கிடக்கும், கொஞ்சம் தள்ளி கூட உட்கார மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவ்வளோ தாராள மனசு. உங்கள் தாராளத்தில் தீய வைக்க அதுக்கு தான் வந்திருக்கிறேன் நான், தீ வைக்க வேண்டிய இடத்துலலாம் தீ வைக்கிறதுக்கு. ஆமென். உட்காருங்க ப்ரோ. Give, give, and it shall be given unto you. Amen. Amen. உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராகவும் பணக்கார கோச்சாகவும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எழுதின புத்தகம் வந்து ரீசன்ட் டேஸில் லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக பயங்கர டாப் செல்லிங்கில் இருக்குது. அதனுடைய ஆத்தர் சொல்கிறார், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களை எது பணக்காரன் ஆக்கிச்சு, எது உங்களை செழிப்பா மாத்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, த பைபிள் சேஸ். என்னடா பிள்ளைக்கிற மாதிரியே பேசுகிறார அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அவர் யாரு? காமன் ஆத்தர்ஸ் ராபர்ட் கியோசகி. அவர் கேட்குறாங்க, அவர் சொல்றாரு, the Bible says give and it shall be given unto you. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்போ நான் வந்து பெறணும்னு நினைச்சா நான் செல்வந்தன் ஆக போறதில்லை. நான் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நான் பெற ஆரம்பிக்கிறேன். பாருங்க, கரெக்டா இதை போட்டுக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, கொடுக்க வேண்டும் என்று எண்ணும் போதெல்லாம் நீங்கள் செல்வந்த பாதையில் செல்கிறீர்கள். Amen. That's a path of prosperities. Amen. That is a path of prosperities. நீங்க செல்வந்த பாதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போயிட்டு இருக்கீங்க. எதையாவது எடுக்கணும்னா பாருங்க, உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வரணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. எதிர்பார்க்கிறது தப்பே கிடையாது. ஆனா நான் சொல்றது கரெக்டா விளங்கிக்கோங்க. யாரை பார்த்தா எதை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இப்படியே நீங்கன்னா இன்னும் என்ன ஆகல, மனது இன்னும் செழிக்கலன்னு அர்த்தம். அப்ப எப்படி அவர் சொல்றாரு, இந்த வசனத்தில் இருக்கிற இந்த கீஸ் தான் என்ன பெரிய ஆளாச்சு அப்படின்றார். ரிச் டாட் புவர் டாட் அப்படின்ற புத்தகத்தை எழுதின பெரிய ஆத்தர்ஸ் அவர் சொல்றாரு, ஏதோ பாஸ்டர் சொன்னது இல்லைங்க. ஏன்னா நமக்கு இது பாஸ்டர் ரொம்ப சொல்லி நம்மளை காயப்படுத்தின வசனத்தில் இதுவும் ஒன்று. கொடுங்கள் அப்படின்னு ஒன்னே நான் என்ன பண்ணிடுறோம், நமக்கு ஒரு மாதிரி அப்படியே இறங்கிரும், முடியல அப்படின்ட்டு. மோஸ்ட் அபியூஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு சில நேரம் சில வசனத்தை கேட்டாலே என்ன ஆகுது, கடுப்பேத்துறார் மை லார்ட் அப்படின்ற ஃபீலிங்ஸ் எதை கேட்டா வருது, வசனத்தை கேட்டாலே வருது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, என்னை இறக்கி விட்டு நீங்க வேடிக்கை பார்க்குறீங்களே. உங்க ஃபீலிங்ஸை தான் நான் இங்க பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென். உங்களுக்காக தான் சார் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப இதில் இந்த மாதிரிலாம் யாராவது ஓப்பன் பண்ணிட்டா நமக்கு என்ன தோணும், ஏதோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, சர்ச்சில் ஏதோ பெருசா ஒன்று செய்ய போறாங்க, அதுக்காக தான் என்ன கேட்குறாங்க, ஃபண்டுக்காக தான் அந்த வசனத்தை என்ன பண்றாரு. என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளும் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் கொடுக்கறத பற்றிய வசனத்தை எடுத்து பேசிட்டு இருக்கிறது. அதனால இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் நம்ம கிட்ட இருந்து கறக்கிறதுக்காகவே என்ன பண்றாங்க, இதெல்லாம் பேசுறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுனால நீங்க அந்த வசனத்தை ஓப்பன் பண்ண உடனே அவன் செட்டரை க்ளோஸ் பண்ணிடுறான். நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் அந்த 100 ரூபாயை தாண்டுற மாதிரி ஐடியா இல்லை. கமான் பேசுங்க, யார் வேணாலும் பேசுங்க. நான் முதலே முடிவு பண்ணிட்டேன், இந்த பார்டரை தாண்டி நான் என்ன பண்ண போறது இல்ல, வரப்போறது இல்ல. அவர் அப்படி கஞ்சி பார்ப்பார், கதறி பார்ப்பார், சென்டிமெண்டா பேசி பார்ப்பார், ஈகோவை தொட்டு பார்ப்பார். ஆனா ஒண்ணுமே நடக்காது. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், நான் பிரசங்கம் பண்ண பிரதர், அப்போ கூட யாருமே கொடுக்கல பிரதர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கொடுங்கள் கொடுக்கப்படணும் உங்களை யாரையும் பிரசங்கம் பண்ண சொன்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று என்ன பண்ணணும், கிவ்.
உங்ககிட்ட இருந்து ஒன்னு ஜனங்களுக்கு போட்டோம். Give. Amen. It shall be given unto you. இது வேலை செய்யாத வசனம் கிடையாது. இது 100% வேலை செய்யும். ஆனா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க பிசினஸ் பண்றீங்களா? நான் சொல்றேன் give and it shall be given unto you. இது பிசினஸ்ல வேலை செய்யுமா? எஸ் எஸ். ஒரு ஹோட்டல் நடத்துறீங்கன்னு வைங்க, அங்க நிறைய பேர் வர்றாங்க. நீங்க கல்லா நிரம்பணும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கல்லா நிரம்பாது. வந்த அம்புட்டு பேர் வயித்தையும் நிரப்பணும்னு யோசித்தீங்கன்னா உங்க கல்லா தன்னால நிரம்பிடும். ஆமென். விசுவாசிக்கு இந்த வாரம் நான் ஏதோ ஒன்னு கொடுக்க போறேன். ஓ, ஐ அம் கோயிங் டு கிவ். ஆமென். நான் சொல்லட்டுமா, இந்த பெங்களூர் பட்டணத்திலிருந்து எதையும் எடுத்துட்டு போறதுக்காக வரல. என்கிட்ட இருக்கிற சிறந்ததை இந்த பட்டணத்துக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆமென். அதனாலதான் நான் யாரு என்ன அதெல்லாம் பத்தி யோசனையே கிடையாது. ஐ அம் கம் டு கிவ். ஆமென். உங்ககிட்ட இருந்து உன்னை எடுத்துட்டு போறதுக்கு, உங்ககிட்ட இருந்து உன்னை சொரண்டிட்டு போறதுக்கு நான் வரல. ஐ கம் டு கிவ். ஆமென். இதுதான் உங்க ஸ்டைலா, உங்க ஸ்பிரிட்டா மாறணும். எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் a giver like my dad. ஆமென். ஆமென். நான் ஒன்றை கொடுக்கும்படியா நான் வந்திருக்கிறேன். பேதுரு சொல்றாரு பாருங்க. பேதுரு சொல்றாரு, ஆக்ஸ்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆமென். ஓ, thank you. Thank you so much. போட்டு விடுங்க, போட்டு. உங்க இது கண்டிப்பா எனக்கு சேரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இன்னும் 2 பேர் வரலாம் போல. சரி, இந்த கோட் சைஸ் எனக்கு ஏத்த மாதிரி மாறுவதாக. ஆமென். அவர் சைஸும் மாறுவதாக. ஆமென். கொஞ்ச நேரம் போட்டுக்கோ, ஆசையா கொடுத்துருக்காருல. ஆமென். குளிருக்கு நல்லா இருக்குதா? ஓ, அப்படியா? அந்த இடத்துல நிறைய வருதா? உங்களை ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க போல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில். நம்ம ஆளுகள் அதை மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில், நோட் பண்ணிக்கூடா அப்படி நோட் பண்ணிட்டு அதோட போயிட்டாங்க. இப்பவும் என்ன சொல்றாங்க? வெள்ளியும் பொண்ணும். பேதுரு அப்போஸ்தலனை போல நானும் எதை சொல்றேன்? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு? பாக்கெட்ல அப்படி கையை விட்டு அப்படியே இப்படி எடுத்து இப்படி காட்டுறாரு. பாருங்க பாஸ்டர், ஒண்ணுமே இல்லைன்ட்டேன். நான் சொன்னேன், அப்படி முழுசா படிச்சீங்களா எதாச்சும்? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஆமென். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லைன்னு சொன்னதை நோட் பண்ணதுனாலதான் உங்ககிட்ட இல்லை. ஹலோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்லைன்றதெல்லாம் பைபிள்ல படிச்சதுனாலதான் நம்மகிட்டயும் இல்லை. ஹலோ, அதாவது 1000 வருட கேள்விகளுக்கு ஒரே நிமிஷத்துல பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நீங்க சாதாரணமா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. thousands of years questions சிம்பிளா உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறேன். ஏன் இல்ல? ஏன்னா இவன் பைபிளை படிச்சாலே நான் சொல்லிடுவேன், எல்லாம் எங்கெல்லாம் இல்லைன்றதை அழகா நோட் பண்ணி வச்சிருப்பான். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி இவன் நோட் பண்ணதெல்லாம் இது பேதுருக்கு இல்லை. இருக்குதுன்றதே நோட் பண்ணிருப்பான். அவனுக்கு வியாதி இருந்தது, வயிற்று வலி இருந்தது. சொல்றாரு, தீமோத்தேயுக்கே வயிற்று வலி இருந்ததாமே, இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இவங்க பைபிள் படிச்ச நல்லா வருது வாயில, எங்க ஊரா இருந்தா இவங்க பைபிள் படிச்ச இது இருக்கு பாருங்க, அதுதான் இவங்களை ஏழையா வச்சிருக்கு. யோபு படிச்சாங்கன்னா அதேதான். லாசரு, அவனுக்கு என்ன இருந்தது? சொல்றாரு, லாசரு பாருங்கயா ஏழையா இருந்தான், ஆனா எங்க போயிட்டான்? பரலோகத்து போயிட்டான். பரலோகத்து போறதான் ரொம்ப முக்கியம். இப்ப நானும் பரலோகத்து போய் பரலோகம் இல்லைன்ற மாதிரியும் பரலோகம் முக்கியம் இல்லை மாதிரியும் நாங்கெல்லாம் சொல்றதா நிறைய பேர் நினைக்கிறாங்க.
அது இல்லை. த பாயிண்ட் ஆஃப் எம்பசைஸ் வந்து அது கிடையாது. நீங்கள் என்ன, இவருடைய பாயிண்ட் ஆஃப் எம்பசைஸ் என்ன? அவன் ஏழையாக இருந்தனால போயிட்டான்றார். அப்போ நான் கேட்டேன், அப்போ நீங்கள் கரெக்டாக உபதேசத்தை இன்னும் கரெக்டாக பண்ணலைங்க, வாங்க. அவன் ஏழையாக மட்டும் இல்லை, அவனுக்கு சொறி சரங்களாக இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கா? அதை ஒரு நாய் வந்து நக்கிட்டு இருந்துச்சுன்னு இருக்குது. உங்ககிட்ட நாய் இருக்கா? இல்லை, நீங்கள் முழுசா சொல்லணும்னா முழுசா சொல்லுங்கன்ற நான். நாய் வேணும், அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? அரே ஹாந்தா அப்படின்ற மாதிரி என்ன வேணும் பாடியில்? சொறி சரங்குலாம் வேணுமே. அப்போ பரலோகத்து போகிறதுக்கு ஏழ்மை மட்டும் வழி கிடையாது. எது வழி? சொறி சரங்கு, நக்கிறதுக்கு ஒரு நாய், இதெல்லாம் தான் பரலோகத்துக்கு போகிற வழி. எப்படி பேசி வச்சிருக்கீங்க பாருங்க. என்ன அழகான பைபிள இவ்வளோ குறைச்சி இவ்வளோ சீப்பாக பேசிட்டு அப்புறம் யாருமே செழிக்கலைன்னா. யாருமே ஏன் செழிக்கலைன்னா நமக்கு ஃபோக்கஸ்ட் அப்படி இல்லை. அதை நாம் விதைக்கலை, அதில் மக்களை கனெக்ட் பண்ணலை. நம்ம பைபிள் பிடிச்சதும் அப்படி தான் இருக்குது, பைபிளில் காமிச்சதும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் ரொம்ப வருஷம் பைபிள் இருந்தும் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? தரித்திரத்தில், ஏழ்மையில், தோல்வியில் என்ன பண்ணியிருக்காங்க? உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அதை எடுத்து நம்ம என்ன பேசணும்? பைபிளில் இருந்து எடுத்து விட்டாம் பாருங்க அப்படின்றார் ஒருத்தர். என்னத்தை விட்டீங்க? தரித்திரத்தின் நோயையும் உயர்த்தி பேசிட்டீங்க. அப்போ அதை கேட்டதெல்லாம் என்ன பண்ணிட்டான்? அதையே கேட்டு மண்டையிலெல்லாம் அதையே நிரப்பி கடைசியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்ததும் அதுதான். எல்லாம் சொல்லுங்க, வாட்ஸ் ஃபோக்கஸ் இட் கம்ஸ் அவுட். மறுபடியும் சொல்லுங்க, வாட் வி ஃபோக்கஸ்ட் இட் கம்ஸ் அவுட். மறுபடியும் சொல்லுங்க, வாட் வி ஃபோக்கஸ்ட் இட் கம்ஸ் அவுட். நீங்க எதுல கவனத்தை வைக்கிறீங்களோ அது வெளியில வரும். அப்ப நீங்க பைபிள் படிக்கும் போது கூட வைத்த வெளியா, நோயா, தரித்திரமா இப்படியே படிச்சீங்கன்னா உங்களை வாழ வைக்கக்கூடிய வேதத்தை வைத்தே நீங்க என்ன ஆக முடியும்? ஏழ்மைக்கு நேரா போக முடியும். ஏன்னா அது முழு கதை கிடையாத. ஒருத்தன் அறியாமையில இயலாமையில ஏதோ ஒன்ன மிஸ் பண்றான், அதுதான் யோபு கதை. ஆனா கடவுள் அவன் இழந்ததெல்லாம் 2 மடங்கு திருப்பி கொடுத்தார். ஆமென். அதாவது ஒரு ஸ்டோரியை எதுக்கு சொல்றாங்கன்னு முதல்ல தெரியணும். தெரியாமலே ஸ்டோரி கேட்டா என்ன ஆயிடும்? நம்ம ஸ்டோரி வேற மாதிரி ஆயிரும், நம்ம கதை வேற மாதிரி ஆயிடும். ஒரு ஊர்ல வந்து இந்த மதுபானம்லாம் குடிச்சா எவ்வளோ தீங்கு அப்படின்றத கிராமத்து மக்கள் அவங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டுக்கு, செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு இந்த ஆல்கஹால்லாம் வச்சு புழுவெல்லாம் எடுத்து அதில் போட்டிருக்காங்க. அது அப்படி துடிச்சு என்ன பண்ணியிருக்கு? செத்து இருக்கு. பார்த்தியா, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு இருக்காங்க. ஒருத்தன் சொன்னால் ஆல்கஹால் குடிச்சா வயிற்றுல இருக்கிற புழுலாம் செத்து போயிடும் அப்படின்ற. நம்ம வண்டியை ஒரு பக்கம் திருப்பினா இவங்க இன்னொரு பக்கம் திருப்புறாங்க மாப்பிள்ளன்ற மாதிரி. இது மாதிரி தான் எதுக்கு பைபிள் கொடுத்துருக்குது? பைபிளுடைய நோக்கம் என்ன? ஜோஷுவா 1 படிங்க. பைபிளுடைய நோக்கம் என்ன? இதை ஒருத்தன் தியானிச்சுட்டே இருந்தா, இதை ஒருத்தன் படிச்சுட்டே இருந்தா, ஜோஷுவா 1:8 சொல்லுது. இப்போ நான் தான் 11 வாரமாக பேசிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே 25 வாரம் பேசினேன், இப்போ 11 வாரமாக பேசிட்டே இருக்கிறேன். ஜோஷுவா 1:8 என்ன சொல்லுது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். தமிழில் வந்து ரொம்ப ரிச்சான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக படிப்போமே. இங்கிலீஷில் எப்படி வருது? then you will make your way prosperous and then you will be successful. கை தட்டுங்க பார்க்கலாம் நல்லா. ஆமென், ஆமென். then you will make your way prosperous and then you will have good success. எல்லாம் சொல்லுங்க success. எல்லாம் சொல்லுங்க success and prosperity. பைபிள் வச்சிருக்கீங்களா? It's a book of success and prosperities. Amen. It is a book of success and prosperities. Amen. இது கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாருங்க. கடவுளே வந்து ஒரு மனுஷங்கிட்ட சொல்றாரு, இந்த புத்தகத்தை நீ இரவும் பகலும் என்ன பண்ணிட்டு படிச்சுட்டே இரு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ என்ன பண்ணுவா? சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இந்த புக்கு படிச்சா வெற்றியும் செழிப்பு வரும். எத்தனை சபையில் எத்தனை இடத்துல இப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க? சொல்ல. ஏன் இல்லைன்றாங்க? ஏன் செழிக்கலன்றாங்க? செழிப்புக்கான விதையே போடல சார்.
முளைக்கலன்னு கேட்குறீங்களா? விதை போட்டீங்களா முதல்ல? அந்த விதையே போடலை, மாறா வேற விதை போட்டிருக்கிறோம். நீங்கள் போட்டு பாருங்க சார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச் லைவ் யாராவது பார்த்தீங்களான்னு தெரில. பார்த்தீங்களா? சாதாரண கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் இந்த சத்தியத்தை கேட்டு, அந்த குடும்பம் இதெல்லாம் கேட்டு, அவருடைய பிஸ்னஸை அவர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் செய்ய ஆரம்பித்து 2 வருஷத்தில் 2 வீடு கட்டி இந்த சண்டே 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு டெடிகேட் பண்ணுங்கன்னு வந்து நிற்கிறார். பார்த்தீங்களா? லைவாக பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அந்த பாருங்க, எல்லாம் ஆதாரத்தோடு வச்சிருக்கிறோம். ஏன்னா சேதாரம் இருக்கக்கூடாது இல்லையா? ஆமா, ஏன்னா நம்ம ஆள்கள் இதுக்கு தெரியுமா, என்ன சொன்னாலும் இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும். ஏன்னா இன்னும் அந்த பாதிப்பிலே பிரசங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய ஏமாற்றங்கள், ஐ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய ஏமாற்றங்கள்லாம் வந்திருக்கு. நான் சொல்றேன், அப்படி பண்றதுக்கு வரல. இது மெய்யாகவே ஒரு சாதாரண பிள்ளைகள் அவங்களுக்குள்ள கர்த்தர் செழிக்க வைக்கிறான்றதை சொல்லி கொடுத்து கேட்டு விசுவாசிச்சு இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில வெற்றி அவர்கள் பார்த்திருக்கிறார். ஆமென். ஜெயத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆமென். அப்போ இது எப்படி நடந்துச்சு? கடவுளுடைய வார்த்தையினால நடந்துச்சு. ஆமென். இதை படிச்சு, இதை தியானிச்சு, இதை சிந்திச்சு, இதை பேசி இன்னைக்கு பாருங்க உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில. இப்போ இது ஞாயிற்றுக்கிழமை நான் பண்ணது. செவ்வாய்க்கிழமை பண்ண போட்டோ வச்சிருக்கீங்களா? செல்வாங்க இருக்கா? இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிச்சுட்டு போனா செவ்வாய்க்கிழமை இன்னொருத்தர் கார் வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. கை தட்டுறவங்க எல்லாம் சீக்கிரமா வாங்குவீங்க. இது ஒரு கீ. செழிப்புக்கு நிறைய கீ சொல்லிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஒருத்தருக்கு நன்மை நடந்தா சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்கும் நடந்துரும். ஆமென். என்னது புது பில்டிங் கட்டுறானா அப்படின்னீங்கன்னா 10 கோடியா உனக்கா? இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அவனுக்கு தாண்டா வந்திருக்கு, இவன் நெஞ்ச பிடிக்கிறான். இதுதான் தரித்திரம். இந்த புத்தியெல்லாம் மாறணும். யாராவது நல்லா ஆயிட்டா பிரைஸ் காட், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு பிரதர், வாவ், ரிஜாய்ஸ் வித் ஹிம். ஆமென். நம்ம அழுகிறவர்கள் கூட சேர்ந்து கூட அழுதுறோம். ஏன்னா நமக்கு அதுல ஒரு சின்ன இன்பம் இருக்கு. நினைச்சேன் உனக்கு. ஆனா ஒருத்தர் நல்லது நடந்தா எப்படி மாப்பிள்ள நடந்துச்சு இவனுக்கு எப்படி நடந்தது அப்படின்றதுல அதுல ஜாயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன், ஜாயின் பண்ணுங்க. ஆமென். யாருக்காவது நல்லது நடந்தா, யாராவது நிலம் வாங்கினா, யாராவது வாகனம் வாங்கினா, யாராவது சக்சஸ்ஃபுல்லா இருந்தா, யாராவது வெற்றியா இருந்தா, thank God, என் தேவன் அதை செய்திருக்கிறார். ஆமென். thank God, கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் வாங்குவீங்க. இங்க பாருங்க, இது என்ன, இந்த கார் பேர் என்ன பேரு? ஹுண்டாயில சுசி எஸ் போட்டிருக்க. சுசி தானே? என்ன காரு? கிராண்ட் விக்டர். கிராண்ட் விக்டராவா? அதேதான். கிராண்ட் விக்டரா வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, 1 பைசா லோனே இல்லாம, ஃபுல் கேஷ், கடன் இல்லாம. சுப்பு இவங்க வாங்கியிருக்கிறாங்க. உங்க டீச்சிங்ஸ் இப்போ இவங்க யாரு தெரியுமா? நம்முடைய பணப்பள்ளியினுடைய மாணவர்கள். அது என்ன பணப்பள்ளி? பரிசுத்தாவியான ஒரு பள்ளி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் பாஸ் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், பணம் இல்லை. அந்த பரிசுத்தாவியானவர் எப்படி பணத்தை கொண்டு வர்றாருன்றதை நாங்க பணப்பள்ளியில சொல்லித்தரோம். ஆமென். ஆமா, இவங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? அவர் தான் அந்த பணப்பள்ளியின் ஆசிரியர். ஆமா, வாரந்தோறும் வியாழக்கிழமை என்ன பண்றோம், ஒரு 6:30க்கு ஆரம்பிச்சு 8:30 வரை 2 hours பிபிலிக்கல் பிரின்சிபல்ஸ் எடுத்து எப்படி செழிக்கிறோம், எப்படி பணத்தை பற்றி இயேசு என்ன பேசியிருக்கிறாரு, எல்லாத்தையும் என்ன பண்றோம், பேசுறோம். இது இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டு 10வது வாரம், கேட்ட 10வது வாரம் துபாயில அரண்மனையில வேலை செய்றாங்க இப்போ. ஆமென். வந்து டெஸ்டிமனி கொடுத்துட்டு போறாங்க.
வாரத்துக்கு 2 கார்லாம் இப்போ டெடிகேட் பண்றோம். வீடு டெடிகேட் பண்றோம். நேற்று கூட சாம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம சர்ச்சு பெருசா கட்டணும், அது ரொம்ப நல்ல சந்தோஷமான காரியம், கட்டணும். ஆனா ஒவ்வொரு விசுவாசியும் பெரிய வீடு கட்டணும். ஆமென். சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா, அம்புட்டு வேர்ட்ட இருந்தும் வாங்கி சபை பெருசா இருது. ஆனா அவன் எப்படி இருக்கான்? மேய்ப்பர் கொழுமையா இருப்பதற்கு பெயர் வெற்றி அல்ல, மந்தையே கொழுமையா இருந்தால் அதற்கு பெயர் தான் வெற்றி. ஆமென். That's a right prosperities. சும்மா அங்க வாங்கி இங்க வாங்கி இவனெல்லாம் இவனை கொடுக்க வச்சு சபையை பெருசா கட்டிட்டு, சபை எங்களுக்கு பெரிய சபை இருக்கிறது பெங்களூரில் இந்தியாவில் இருந்துட்டு போட்டோம், உங்க சபையில் இருக்கிற எத்தனை பேருக்கு செழிப்பு இருக்கு? That's a questions. ஆமென். மிகப்பெரிய சபை கட்டணுமா? கட்டணும். நாங்க 100 கோடி கட்டுறதுக்கு பிளான் வச்சிருக்கிறோம். ஆமென். ஆமென். 100 கோடி கட்டணுன்ற பிளான் வச்சிருக்கிறோம். ஆனா நான் அதுக்கு முன்னாடி 100 கோடீஸ்வரர்களை உருவாக்கணும்ன்ற பிளான் வச்சிருக்கிறேன். நான் உருவாக்குற 100 கோடீஸ்வரர்கள் அந்த 100 கோடி சபையை கட்டுவாங்க. நான் எந்த நோட்டும் அடிக்க போறது இல்ல. நோட்டுன்னா பண நோட்டு இல்ல, இந்த வசூலுக்கு அடிப்பாங்களே டொனேஷன் நோட்டு. 1 லட்சம் தருகிறவர்கள், 1000 தருகிறவர்கள், 500 அல்ல. பாருங்க, எதையுமே நான் குறை சொல்லல. பண்றவங்க பண்ணிக்கோங்க, கொடுக்கிறவங்க கொடுத்துக்கோங்க. ஆனா கடவுள் இன்னும் ஸ்டாண்டர்டான வழியே வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆமென். ஒருத்தர் என்கிட்ட ஒரு 20-30 புக்கு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். கொடுத்துட்டு, எப்படியாவது உங்க சபை ஜனங்கிட்ட சொல்லி அம்புட்டு புக்கையும் நிரப்பி கொடுத்துருங்க. பாருங்க, இந்த வேலை நாங்கள் செய்யறதில்ல, அம்புட்டு புக்குக்கு எவ்வளோ வரும் இவ்வளவு அப்படின்னு ஒரு செக் போட்டு இருந்தாங்க அப்படின்னு கொடுத்து விட்டேன். புக்கையும் கொடுத்து விட்டுட்டேன். அது எதுக்கு நமக்கு? சொல்ல இது நீங்க அது எதுக்கு எனக்கு? ஆமா, நீங்களே நிரப்பிக்கோங்க. என்னன்னா, நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன்றேன். எந்த இடத்துல? என்னையும் அப்படிதான் மிஷனரி தலைவர்கள் என்னையும் உருவாக்கி அப்படிதான் அனுப்புனாங்க. அந்த வீட்டுக்கு போனா 50 ரூபா தருவாங்க, தம்பி இங்க 150 ரூபா. நம்ம கூட்டத்தில் கையை தூக்கியிருக்காங்க, போய் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்துரு. அந்த அம்மா தலையை சொல்லியதுக்காக இப்படின்னு இருக்கும், எழுதுடா அக்கா கையை தூக்குனீங்க 500. நாங்க போய் அந்த 50-100 வாங்குறதுக்கு அந்த வீட்டில் போய் நின்று அந்த பிள்ளைங்க கிட்ட சிரிச்சு, என்னம்மா படிக்கிறேன், போன வாரம் தான் அங்கிள் சொன்னேன் அப்படிங்க. மறந்துட்டேன். அந்த அக்கா ரொம்ப நேரம் கடுகு டப்பால வெந்தய டப்பால தேடிட்டு, பாஸ்டர் இல்லையே, தம்பி இல்லையே, 2 நாள் கழிச்சு வரீங்களாமாங்க. ஜனங்களையும் அந்த நிலைமையில தான் வச்சிருந்தோம். ஆனா இப்போ பாருங்க, அது மாறிடுச்சு. ஆமென். இப்போ பாருங்க, ஒரு சவுண்ட் வந்து பாத்தீங்களா, மாறிடுச்சு. நீங்க சவுண்ட் கொடுக்கலன்னா இது சவுண்ட் கொடுக்கும். நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த ஸ்பீக்கர்கள் கூப்பிடும். அப்படி இருக்க வேண்டியது இல்லைன்ற ஒருத்தர் சொல்றாரு, நான் ரத்தத்தை வித்து ஆணி கொடுத்தேன்றாரு. ஏப்பா, இயேசுநாதரோட பெரிய ஆளா இருக்காரு. புரியுதா? தியாக செம்மல்கள் நிறைய பேர் உருவாக்கிட்டாங்க. இவர் பிளட்டை கொடுத்துதாங்க மிஷினரிக்கு. ஒருத்தங்க வீட்டுக்கு போனா இருட்டா இருக்கு, எதுக்கு கரெக்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு மிச்சம் முடிச்சு நாங்க மிஷினரி கொடுக்க போறோம். அம்புட்டு தியாகிகளும் மாப்பிள்ள நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்க. இப்படி யார் சொன்னா? இப்படி யார் சொல்லி கொடுத்தா? இப்படிதான் இருக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? அப்படி கிடையாது. நீங்களும் நிறைவாய் இருந்து நிறைவாய் கொடுக்குகிற அளவிற்கு நீங்கள் வர முடியும். ஆமென். ஆமென். செழிப்பை பற்றி நீங்கள் விளங்கி கொண்டால், நீங்கள் புரிந்து கொண்டால், இங்க இருக்கிற யாரும் செழிக்க முடியும். ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி ஒருவருக்கு என்னால் சொல்லித்தர முடியும். எப்படி ப்ராஸ்பரிட்டி வேலை செய்யுது, எப்படி செழிப்பு வருது, சபை எப்படி செழிக்கணும் சொல்லித்தர முடியும். விசுவாசம் எப்படி செழிக்கணும் சொல்லித்தர முடியும். ஆமென். பாருங்க, 10 சப்ஜெக்ட்ல எக்ஸ்பெக்ட் ஆகிறத விட ஒரே சப்ஜெக்ட்ல மாஸ்டர் ஆயிட்டா. ஆமென். நான் பாஸ்டரான்றது எனக்கு தெரியாது, ஆனா நான் மாஸ்டர். இது போடுறதுக்கா இல்ல எனக்கேவா?
என்ன ஒரே கோட்டாவே வருது? என்ன விட்டது ஒரு கோட்டு, வந்தது நிறைய இதாக இருக்குது. நேற்றுக்கு தான் ஷூ கொடுத்தாரு, இன்னைக்கு கோட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் தொட வேண்டியதை தொட்டுட்டா பொருள்லாம் மேட்டரே கிடையாது. ஆமென். நான் இந்த இடத்துலையும் அருளை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அருள் ஏராளமாய் வந்தால் பொருள் தாராளமாய் வரும். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம்னா என்ன? அருள். எல்லாம் சொல்லுங்க அருள். எல்லாம் சொல்லுங்க அருள் வந்தா பொருள் வரும். ஆமென். கண்டிப்பா வரும். ஆமென். bless you. அருள் வந்தா பொருள் வரும்னா வருது பாருங்க. எவ்வளோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்களேன். ஆமென். சொல்லும் போதே வரும். ஆமென். ஸோ நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே சொல்லியிருக்கிறேன். சீரியஸாக எனக்கு பேச வரும் உண்மையிலே, ஆனால் சீரியஸாக நான் பேச மாட்டேன். ஏன்னா நாள் முழுவதும் நீங்கள் உட்கார்ந்துருக்கணும். ஸோ அதை ரொம்ப எவ்வளோ நேர்த்தியாக இருக்கணும். ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு. ஹலோ, என்ன முடிஞ்சு? அவ்வளோதானா? இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. போய் டீ குடிச்சிட்டு திருப்பி உட்கார போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். என்னெல்லாம் பேசணுன்ற பாயிண்ட்ஸு போடுவாங்க, நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த செஷனில் நான் சொன்ன விஷயம் அப்படின்னா நிச்சயமாக நம்புங்க, கர்த்தர் செழிக்க வைக்கிறார். ஆமென். எந்த ட்ரிக்ஸும் பண்ண வேண்டியதில்லை, குழப்ப வேண்டியதில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம் இதெல்லாம் நடந்திருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸில். நான் சொல்கிறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். தொழிலில் தோத்தவங்க இருக்கிறீங்க, முயற்சி எடுத்து ஜெயிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன் என்ன எரர்ன்றதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதே நேரத்தில் யோபுவை போல இழந்தாலும் திரும்ப நீங்கள் பெறுவீங்க. ஆமென். இழந்தாலும் திரும்ப நீங்கள் பெறுவீங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்கள் கையில் அது வர ஆரம்பிக்கும். ஆமென். The realm of prosperity, it's open. ஆமென். செழிப்பின் மண்டலம் இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? திறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களுக்கு அது வேலை செய்யறது நீங்க பாப்பீங்க. இந்த இடத்துல ஃபைனான்சியலி உங்களுக்கு வேலை செய்கிற தேவதூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஆமென். 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 ஏஞ்சல்ஸ். இந்த சேர்லலாம் யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? இது வேற வெள்ளை சேர் வேற போட்டிருக்கீங்க, அவங்க வேற வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி சமாளிச்சேன் பார்த்தீங்களா? ஆமா, நல்ல ஆவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமே. யாருக்கெல்லாம் தெரியுது? தெரியுதா? இவர் ஆவியில நல்லா இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாட் ஐம் ஜோக்கிங். இந்த இடத்துல அந்த வார்த்தை பேசும்போது ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு நீங்க போறதுக்கு உள்ள பொருளா எத்தனையோ விஷயங்கள் மாறும், உங்க வாழ்க்கையே மாறும். ஆனா ரொம்ப குறிப்பா பண விஷயத்துல மிகப்பெரிய ஒரு ராடிக்கல் சேஞ்சோட நீங்க இந்த இடத்த விட்டு போவீங்க. ஆமென். இனி அது உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா இருக்காது. ஆமென். அது ஒரு வேலைக்காரனா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, அதை நீங்க பாப்பீங்க. ஆமென். பெங்களூரில் சகோதரர் பாலசேகர் அவர்களின் ப்ராஸ்பெரிட்டி கான்ஃபரன்ஸ் செழிப்பு கருத்தரங்கு. பணத்தை பற்றி அல்லது பண விஷயங்கள்ல சில ஸ்ட்ரகிள்ஸ், கடன் அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த நாளுக்கு அப்புறம் உங்கள் நெருக்கம் பெருக்கமாய் மாறும். அறிவு எதையோ வச்சு உன்னை சாதிச்சிருப்பீங்க, அதை நான் பேசல. இப்போ நான் பேசுறது சூப்பர் நேச்சுரல் வெல்த், சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்சியல் ஃப்ளோ. அது உண்டாக எது வேண்டுமோ அது இல்லை, அப்பொழுது உண்டாக முடியுமா? முடியும். உங்கள் தரித்திரத்தை வேரோடு ஒழிக்க வேண்டுமா? வாருங்கள். Zone by the Park, the Infantry Hotel, number 66, Infantry Road, behind Gem Plaza, Tasker Town, Shivaji Nagar, Bangalore. நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 15, 2025 வெள்ளிக்கிழமை, சுதந்திர தின விடுமுறை அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஏதோ சில சூழ்நிலைகள் நிமித்தம்,
ஏதோ சில காரணங்கள் நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஒரு குனிவு வந்திருக்கலாம். ஆனா இந்த கான்ஃபரன்ஸ் குனிந்த உங்க தலைய நிமிர பண்ணும்படியா, ஆமென், குனிந்த உங்க தலைய நிமிர்த்துகிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கு. கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. உண்மையிலுமே கர்த்தர் ரொம்ப நல்லவர். நாங்க இது மேலுக்கு தரித்திரமா இல்லை. நாங்க இனிமேல செழிப்பும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் நிறைய அளவில்லாம நாங்க பெற்றுக்கொண்டோம். உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள். பதிவு கட்டணம் ரூபாய் 2000 மட்டுமே. உங்கள் பதிவு கட்டணத்தை ஜிபே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாகவும் செலுத்தலாம். அதற்குரிய எண் 9578204750. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 812484800800 என்ற எண்ணையும் 6379275271 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளவும். எதிர்பாராத நாங்க வந்தோம் இந்த மீட்டிங்க்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கேட்க இன்னும் கேட்டுனே இருக்கலாம் போல இருந்தது. மறக்கவே முடியாது இந்த மீட்டிங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இந்திய சுதந்திர திருநாளில் உங்கள் பொருளாதார விடுதலையை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம்.